இன்னைக்கு ரொம்ப டேஸ்டியா ஒரு கருவாட்டு குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாமா? இந்த ஒரு மசாலா அரைச்சு வச்சுக்கினா போதும். நம்ம டக்குன்னு வந்து குழம்பு செஞ்சு முடிச்சிடலாம். ஃபர்ஸ்ட்டு மிக்ஸியில வந்து காஞ்ச மிளகாவும், தனியாவும் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நான் ஸ்க்ரீனில் காட்டுற இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே வந்து போட்டு நல்லா வந்து ஒரு பேஸ்ட்டாக வந்து அரைச்சி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் அதில் நான் தேங்காய், அப்புறமா தக்காளி, அப்புறமா கொஞ்சோண்டு வந்து மஞ்சாத்தூள் இதுவும் போட்டு நல்லா வந்து நான் அரைச்சி வச்சுருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா மிளகாத்தூளும் நீங்கள் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஒரு பேனில் வந்து எண்ணெய் விட்டு அதில் சோம்பு போட்டு தாளிச்சுக்கோங்க. அந்த சோம்பு நல்லா தாளிச்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டை போட்டு நல்லா வந்து சுண்டை வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. அது பச்சை வாசனை போகிற அளவுக்கு வந்து நீங்கள் வந்து வதக்கணும். அதுக்கப்புறம் நான் இங்கே புளி தண்ணி ஊற்றிருக்கேன். தேவைப்பட்ட அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உப்பு போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி அது நல்லா கொதிக்கணும். கொச்சினதுக்கப்புறம் இந்த மாதிரி எண்ணெய் விட்டு வரணும். கொச்சினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்க கருவாடை போட்டு நல்லா வந்து ஒரு 10 to 15 மினிட்ஸ் வேக வச்சுக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட சிம்பிள் அண்ட் டேஸ்டியான கருவாட்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.